ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, என்டிபிசி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 34. ஸோ வீடியோஸ் ஏற்கனவே 33 அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலன்னா பார்த்துட்டு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாமுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா இப்போ டேரெக்டாகவே. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு நடக்க போகுது இப்போ. ஸோ இந்த கொஷனுமே கிராஜுவேட் லெவல்லேருந்து எடுத்த கொஷின் தான். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் வரி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ நம்ம கொஷினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னப்பா சொல்லியிருக்காங்க? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூக்கான கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ ஹண்ட்டில் தான் நம்மளுக்கு யூ இருக்குது, அதே மாதிரி யூசர்லேயும் யூ இருக்குது. அப்போ ரெண்டு கோட்லேயுமே எந்த நம்பர் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, வெரி சிம்பிள். ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது 3 தான் ரிப்பீட் ஆகிருக்கு. பிகாஸ் நம்மளுக்கு ஹண்ட்லேயும் யூ இருக்குது அண்ட் யூசர்லேயும் யூ இருக்குது. அப்போனா ரெண்டு நம்பர் அந்த யூக்கான கோடு வந்து கண்டிப்பாக சேமாக தானே இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 3 தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா, சூப்பர். நவ் ஐ மூவ் டு த செகண்ட் கொஷின். இதில் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் தான். ஸோ என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஸ் எடுப்போமா இல்லை இன்ட்டில் போகுமா? ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸே எடுத்து பார்க்குறேன். டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 7 வருது. தென் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 14 வருமா? கண்டிப்பாக 14 தான். தென் அதுக்கப்புறம் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ். என்ன வருது? 53னா கூட நம்மளுக்கு என்ன வருது? 30 ஆட் பண்ணுறோமா? அப்போ 28 ஆட் பண்ணுறோம் கண்டிப்பாக. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு 56 நம்ம ரைட், 56. யா, ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எல்லாமே நம்ம இன்ட்டு 2 பண்ணுறோம் கரெக்டாக. பிகாஸ் இந்த பேட்டர்ன் அப்படி தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அப்போ 56 நம்ம 2 டைம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், 112 வருமா? இந்த 112 நம்ம 107 ஆட் பண்ணுறோம். ஸோ யூனிட் டிஜிட் 9 வரணும். ஸோ அப்படி யூனிட் டிஜிட் 9 வர மாதிரி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா, ஸோ எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குயிக்காக அப்ரோச் பண்ணுங்கள். பிகாஸ் இல்லை பிரவீன், இவ்வளோ வேகம் போகும்போது நம்ம எதனா மிஸ்டேக் பண்ணலாமே அப்படி உங்களுக்கு தோணுதுன்னா அப்போ நீங்கள் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பீட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்பீடில் சால்வ் பண்ணும் போதும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரணும். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் அ மெயின் திங். அதாவது அது தான் நம்ம அக்யூரசின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அக்யூரசி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வரணும்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது கண்டினியூஸாக பண்ணால் மட்டும்தான் அது வரும். நீங்கள் நினைக்கிற டைமுக்குள்ளே உங்களால் 30 கொஷினுமே போட முடியும் அண்டு 30 கொஷினுமே கரெக்டாக போட முடியும். ஓகேங்களா, ஸோ தட் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஸோ டஸ் நாட் பிலாங் டு த குரூப். அதாவது 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ பிலேருந்து கே வந்திருக்கு, பி வந்து 2, கே வந்து 11. ஸோ +9 பண்ணுறாங்க. ஓகே, ஐலேருந்து ஆர் வந்திருக்கு, +9 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்லேருந்து ஏ வந்திருக்கு, என்லேருந்து டபிள்யூ. ஸோ என் வந்து 14 அண்டு டபிள்யூ வந்து என்னப்பா வருது நம்மளுக்கு 23. ஸோ 9 கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 18லேருந்து 9 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 18 9 பண்ணால் ஒரு 27. ஸோ ஏவும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் லெட்டர் டு ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா. ஸோ ஜெட்லேருந்து ஸோ எஃப் வந்திருக்கு. என்னப்பா பண்ணுறாங்க, ஜெட்லேருந்து எஃப்க்கு +7 பண்ணுறாங்களா? நம்ம ரைட். அப்போ ஜிலேருந்து எல்லுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஜி வந்து நம்மளுக்கு 7 3, எல் வந்து என்னப்பா 12. ஸோ +5 பண்ணுறாங்க. பிலேருந்து யூ வந்திருக்கு. ஸோ இங்கேயும் +5 தான். ஸோ அப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் தேர் ஒன்லி என்ன சொல்கிறது +7 பண்ணிருக்காங்க, மிச்ச எல்லாத்துலேயும் +5 தான் பண்ணுறாங்க. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா இப்போ? ஓகே, ஸோ நம்பர் அனாலஜி கொஸ்டின் தான் இதுவும். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு பார்க்கும்போது தெரியுது, இங்கே +3 பண்ணுறாங்க, இங்கேயும் +3 பண்ணுறாங்க. அப்போ +3 பண்ணணும், இங்கே +6 பண்ணுறாங்க, தப்பு தான். +3 கரெக்டாக பண்ணியிருக்காங்க, இங்கே 3 பண்ணியிருக்காங்க, இங்கே 3 பண்ணலை. அப்போ இது ரெண்டும் தப்பு தான். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபிட்டர்ஸ், இங்கே +4 பண்ணுறாங்க, இங்கேயும் நாட் +4 +6 சாரிப்பா +6 பண்ணுறாங்க. ஸோ +6 இங்கே பண்ணுறாங்களா பாருங்கள், இங்கே பண்ணலை. ஸோ கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் 3 தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் தெரியுது. பிகாஸ் 27லேருந்து +6 பண்ணும்போது நம்மளுக்கு 33 வருது. தட் வாட் தே கிவன் ஹியர். ஸோ 5th கொஸ்டின் போயிடலாமாப்பா இப்போ? ஓகே, இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். செட்டிங் இன் சர்க்குலர் டேபிளா 2 4 6 7 7. ஓகேங்களா, மையத்தை நோக்கி ஒரு வட்ட மேசையில் சுற்றி அமர்ந்துள்ளனர். ஓகே, அப்போது 6 பேர் உட்கார்ற மாதிரி நம்ம பொசிஷன்ஸை செட் பண்ணிக்கலாமா? அஃப்கோர்ஸ் வி கேன் டூ தட் திங். யா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். டி மற்றும் டிக்கு டி என்பவர் டிக்கு உண்மையாக வலதுபுறத்தில் உள்ளார். டிக்கு இமிடியட் ரைட்டில் நம்மளுக்கு டி இருக்காராம், போட்டாச்சு. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைடர்ஸ், டிக்கு இடதுபுறத்தில் இருந்து எண்ணும் போது, டிக்கு லெஃப்ட் சைட்னா இந்த டைரக்ஷன். ஓகேங்களா, இடதுபுறத்தில் இருந்து எண்ணும் போது டி மற்றும் எஸ்ஸுக்கு இடையில் 3 பேர் இருக்காங்களாம். அப்போனா எஸ் இங்கே போடலாமா? எஸ் இங்கே போட்டால் தான் டிக்கோ எஸ்ஸுக்கும் நடுவில் 3 பேர் அதை போட முடியும். ஸோ அந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு.
தென் வி ஹேவ் டு மூவ் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். அதாவது டிக்கும் சிக்கும் இடையில் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். டிக்கும் சிக்கும் நடுவில் 3 பேரா. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ நான் டிக்கு ரைட் சைடில் பார்க்குறேன்னு வச்சுங்க, 3 பேர் போட்டால் அப்போ நான் எஸ் இருக்கிற இடத்துல தான் சி போடுற மாதிரி வருது. அது நம்மளால போட முடியாது. உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற இப்போ நான் டிக்கு லெஃப்ட் சைடு பார்க்குறேன்னு வச்சுங்க, 3 பேர் போட்டதுக்கப்புறம் இங்கே நான் சி போடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ 2 சைடுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் தி டிடன்ட் மென்ஷன் த டிரெக்ஷன். அதாவது டிக்கு ரைட் சைடா டிக்கு லெஃப்ட் சைடான்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணலை. ஜஸ்ட் அவங்க டிக்கும் சிக்கும் நடுவில் 3 பேர் மட்டுமே சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் தான் வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கணும். அதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எங்கே பொசிஷன் கரெக்டாக வருதோ மேட்ச் ஆகுதோ அதை நம்ம போட்டு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். தென் அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஏ என்பவர் ஆருக்கு உடனடியாக வலதுபுறத்தில் உள்ளார். ஸோ 2 பேரும் ஒன்றா வராங்க. அதாவது ஆருக்கு இமீடியட் ரைட்ல ஏ இருக்காரு. ஓகேங்களா? அப்போ இங்கே தான் ஆர் போட்டாலும் இங்கே தான் ஏ போட்டாலும். பிகாஸ் தீஸ் 2 people have to sit together. அப்படின்னா 2 பேரும் ஒன்றா உட்கார மாதிரி எங்கே ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த 2 இடம் மட்டும்தான் இருக்கு. பிகாஸ் இங்கே ஒரு இடம் வந்து தனியாக தான் இருக்கு, எம்டியா இருக்கு. ஸோ தேர் வி கான்ட் ஏபிள் டு புட். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இப்போ டைரக்டாக கொஸ்டினுக்கு வந்துடலாம். ஆரின் இடதுபுறத்தில் இருந்து எண்ணும் போது, ஆருக்கு லெஃப்ட்ல இருந்து எண்ணும் போது பி மற்றும் ஆருக்கு, பி எங்க இருக்காரு பாருங்க, இங்க தான் ரிமைனிங் பி தான் போட்டணும். ஸோ பிக்கு ஆருக்கு நடுவில் எத்தனை பேர் கேட்குறாங்க? ஜஸ்ட் 2 people தான் இருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பா ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் எவ்வளோ பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ தட் ஐ டிட் இட். ஸோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. ஸோ 6th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. மிக உயர்ந்த எண்ணில் 2வது இலக்கத்தை, மிக உயர்ந்த எண் எதுன்னு பாருங்க. ஸோ மிக உயர்ந்த எண் வந்து 815 தான். அதில் 2வது இலக்கம் வந்து 1. ஓகே. இலக்கத்தை மிக குறைந்த எண்ணில் 3வது இலக்கத்திலிருந்து கழித்தால், மிக குறைந்த எண்ணில் 3வது இலக்கம் 4. ஸோ 4லேருந்து மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 3 தான் வரும். மிக குறைந்த எண்ணில் 3வது இலக்கமா, 3வது இலக்கம் 7 சாரி, 7லேருந்து -1 போட்டால் 6 வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. ஓகே. கொஸ்டின் நம்பர் 7 போயிடுவோமா? யா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்க, ஆர்லேருந்து பி வந்திருக்கு, -2, என்னுக்கும் -2 தான். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே ஜே, அது பிரச்சனை இல்லை, அதை விட்டுருவோம். ஸோ செகண்ட் லெட்டர் பார்த்துலாமா? யூலேருந்து எஸ் வந்திருக்கு அண்ட் எஸ்லேருந்து கியூ வந்திருக்கு. எஸ்ஸுக்கும் கியூக்கும் என்ன பண்ணுறாங்க? -2வா? யூக்கும் எஸ்ஸுக்குமே -2 தான். ஸோ அதுக்கப்புறம் ஓக்கு -2. ஸோ ஓலேருந்து -2 பண்ணால் நம்மளுக்கு எம் வரணும். ஸோ அப்போ செகண்ட் லெட்டர் எம் வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஃபைன். தென் டபிள்யூலேருந்து யூ வந்திருக்கு, யூலேருந்து எஸ், அகைன் 2 மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் லெட்டர் ஓ வரணும். ஸோ எம்ஓவில் முடிகிற மாதிரி கண்டிப்பாக நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. 8th போயிடுவோமா? யா. இதில் என்னப்பா பண்ணுறோம்? ABCDEFG ஆகிய 7 பொட்டிகள் ஒன்றின் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளன. ஸோ 7 பாக்ஸுமே ஒன்று மேலே ஒன்று வைக்கணும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த பாயிண்ட்டு. நம்மளுக்கு இடம் ஷார்ட்டேஜ் ஆகுதா? சரி, 5 வெள்ளம் போட்டுப்போம். அப்புறம் 6, 7 இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. எனக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால் நான் இந்தமாரி ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும், அதனால் நீங்கள் நேராக டேரெக்டாக எழுதிங்க. ஓகேங்களா? சூப்பர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பிக்கு கீழே 3 பெட்டிகள் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன. அப்போனா பிக்கு கீழே 3 பேர் மட்டும் தான் இருக்கணும். அப்போனா பி 4வது இடத்துல இருக்கணுமா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பி வந்து 4th பிளேஸில் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கிளியர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பிக்கும் ஏக்கும் இடையில் 2 பெட்டிகள் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன. ஸோ பிக்கும் ஏக்கும் நடுவில் 2 பெட்டி வைக்கலாமா? ஸோ அது எப்படி வேணால் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிக்கு கீழே வரேன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு பொசிஷனில் போகலாம். வேறு நான் பிக்கு மேலே போகிறேன்னா 7th பொசிஷனில் ஏ வரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் மட்டும் ஏ வச்சு நான் சால்வ் பண்ணுறேன். ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஈக்கு மேலே சி மட்டுமே வைக்கப்பட்டுள்ளார். ஸோ திஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அதாவது ஈக்கு மேலே சி மட்டும்தான் இருக்காராம். அப்போனா இ தான் 6th பொசிஷனில் இருக்கணும், சி தான் 7th பொசிஷனில் இருக்கணும். பிகாஸ் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கு மேலே ஒருத்தர் மட்டும் தான் வர முடியும். ஓகேங்களா? அப்போ அவ்வளோதான். அதாவது நம்ம எடுத்துகிட்டு வந்த பாயிண்ட்டு கரெக்டாக தான் இருக்குது. சியோட பொசிஷனும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஈக்கு மேலே சி மட்டும்தான் இருக்காரு. ஓகேங்களா? அப்போ ஏவோட பொசிஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி 1ல் இருக்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், எஃப்க்கு கீழே சில பெட்டிகள் ஜிக்கு, அதாவது எஃப் கீழே சில பெட்டிகளும் ஜிக்கு மேலே சில பெட்டிகளும் டி வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அதாவது எஃப்க்கு கீழே டி இருக்காராம், அதே மாதிரி ஜிக்கு மேலேயும் டி இருக்காராம். இதை தான் அவங்க சொல்லியிருக்கிற மீனிங். ஓகேங்களா? நல்லா பாருங்கள். எஃப்க்கு கீழே சில பெட்டிகளிலும் சில இடங்களிலும் ஜிக்கு
ஜிக்கு மேலே சில இடங்களிலும் டி வைக்கப்பட்டுள்ளா, ஜிக்கு மேலேயும் எஃப் கீயும். அப்போ இந்த 3 பேர் ஆர்டர் இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போனா இங்கே ஜி போடலாம், இங்கே எஃப் போடலாம், சாரி இங்கே வெயிட்டுப்பா இந்த பொசிஷன் இருக்குல்ல, இங்கே ஜி போடலாம், இங்கே டி போடலாம், இங்கே எஃப். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், எல்லா பொசிஷனும் முடிஞ்சிருச்சு. ஸோ எஃப்க்கு மேலே எத்தனை பெட்டிகள் உள்ளன? எஃப்க்கு மேலே பாருங்கள் 2 பெட்டி தான் இருக்குது. பிகாஸ் எஃப் வந்து 5th பொசிஷனில் இருக்காரு. அப்போ 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஜஸ்ட்டு அந்த என்ன சொல்கிறது, கொஸ்டினை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு எந்தெந்த பாயிண்ட்ஸ் எங்கெங்கே வரும்ன்றது அப்ளை பண்ணுங்கள். பண்ணாவே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா? சூப்பர். நானும் இந்த கொஸ்டினுக்கு ஒரு 20 30 கொஸ்டின் இதுமாரி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? சூப்பர். ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்துருவோமா? பிகாஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது நம்பரு. டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன போகிறது? -13 பண்ணுறோமா? am I right? -13 தான் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் ஃபைடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஒரு 3 வருது, -23 பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அப்போ -33, அதுக்கப்புறம் என்ன -43 தான், நெக்ஸ்ட் -53 தான். ஸோ 53 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 6 ஒரு 4, ஸோ 46 வருது. ஸோ 46 கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 4th ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நவ் வி கேன் சால்வ் த 10th கொஷின். இதில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, 7 5 2 6 3 1 8 என்ற எண்ணில் உள்ள ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திலும் 2ஐ சேர்த்து, அதாவது ஒற்றைப்படைனா ஆட் நம்பரில் +2 பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு இரட்டை இலக்கத்திலும் 1ஐ கழித்தால் ஈவன் நம்பரில் -1 பண்ணுறாங்க. ஓகேங்களா? இவ்வாறு உருவாக்கப்பட்ட எண்ணில் உள்ள அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச இலக்கங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்னவாக இருக்கும்? அதாவது ஹையஸ்ட் நம்பருக்கும் லோவஸ்ட் நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இந்த நம்பரை எழுதிப்போம். 7 5 2 6 3 1 8. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரை இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 7 இருக்குது, விச் இஸ் ஆட் நம்பர். அப்புறம் +2 பண்ணால் 9 மாறிடும். நெக்ஸ்ட் 5 வந்திருக்கு, அதுவும் ஆட் நம்பர் தான். ஸோ +2 பண்ணால் 7. தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 2 வந்திருக்கு, ஈவன் நம்பர். -1 பண்ணால் 1 மாறிடும். 6 ஈவன் நம்பர், -1 பண்ணால் 5 மாறிடும். 3 வந்து ஆட் நம்பர், +2 பண்ணால் 5 மாறிடும். 1 ஆட் நம்பர், +2 பண்ணால் 3 மாறிடும். 8 இஸ் ஈவன் நம்பர். ஓகேங்களா? ஸோ -1 பண்ணால் நம்மளுக்கு என்னவா மாறிடும், 7 மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதில் ஹையஸ்ட் நம்பர் எது, 9பா. லோவஸ்ட் நம்பர் எது, 1. ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் அதுதான் அவங்க கேட்டிருக்குது, அதாவது 8. ஸோ கண்டிப்பாக இப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ 11th கொஸ்டின் பார்த்துருவோமா? ஓகே, ஸோ DEFGST மற்றும் U ஆகிய 7 பெட்டிகள் ஒன்றின் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளன. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணல, அதே பேட்டர்ன் தான்ப்பா, எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. உங்களுக்கு இதுலேயே நான் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யூ கேன், அதாவது நீங்களே சால்வ் பண்ணலாம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டால் எக்ஸாமில். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு பொறுமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, 2 பெட்டிகள் மட்டுமே டீக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளன. அப்போனா 3வது பொசிஷனில் டீ போடலாமா? பிகாஸ் அதுக்கு கீழே தான் 2 பொட்டி வரும். ஸோ அவங்க கொடுத்துற பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஒரு பொட்டி மட்டுமே யூக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளன. அப்போனா யூக்கு மேலே ஒரு பொட்டி மட்டும் தான் இருக்காராம், அதுக்கு மேலே வரக்கூடாது. அப்போனா 7th பொசிஷனில் தான் நம்மளுக்கு அந்த ஒரு பொட்டி இருக்கணும், 6th பொசிஷனில் தான் யூ இருக்கணும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் யூ மற்றும் டிக்கு இடையே ஒரு பொட்டி மட்டுமே உள்ளது. அப்போனா 4th பொசிஷனில் டி போடலாமா? பிகாஸ் யூக்கு நீங்கள் மேலே போனீங்கன்னா ஒரே ஒரு பொட்டி மட்டும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு பொட்டி போடணும்ல, அப்போ இடம் இல்லைல்ல, அப்போ வந்து மேலே போகிறது பாசிபிள் இல்லை, கீழே தான் வரணும். இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஜியை பற்றி பேசுகிறாங்க. ஜி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளார். ஸோ ஜி வந்து எஸ்ஸுக்கு மேலே இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கு கீழே ஏதோ ஒரு இடத்தில் வைக்கப்பட்டுள்ளார். ஈக்கு கீழே ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு எஃப் இருக்காரா? ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இந்த ஜி வந்து எஸ்ஸுக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளார்ல, இதில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது. அதாவது என்ன, உடனடியாக வைக்கப்பட்டுள்ளார். பிகாஸ் இங்கே இங்கிலீஷில் பாருங்கள், ஜி கெப்ட் இமிடியட்லி அபோவ் எஸ், அதாவது எஸ்ஸுக்கு மேலே உடனடியாக இருக்காரு. அப்புறம் இந்த 2 பேரும் ஒன்றா உட்காடுறாங்க. அப்போ 2 பேரும் ஒன்றா உட்கார மாதிரி இங்கே தான் ஸ்பேஸ் இருக்குது, அப்போ இங்கே தான் நம்ம போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா. இதுக்கப்புறம் என்ன வருது நம்மளுக்கு, ஈக்கு கீழே தான் எஃப் இருக்காரு. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இ மற்றும் ஜிக்கு இடையே எத்தனை பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன? ஸோ ஈக்கும் ஜிக்கும் அப்போ 1 2 3 4 பாக்ஸ் ஆர் தேர். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. 12th போயிடுவோமா? ஓகே, இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ யூலேருந்து ஆர் பார்த்தா கூட -3 பண்ணுறோமா?
அப்போ ஐலேருந்து எஃப்க்கு -3 கரெக்டாக பண்ணுறோமா? பண்ணுறோம், கரெக்டாக தான் இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஜெட்லேருந்து டபிள்யூ வந்திருக்கு, -3 பண்ணுறோம். இப்போ என்லேருந்து கேக்கு -3 பண்ணுறோமா? கரெக்டாக தான் பண்ணுறோம். ஓகே. தென் விலேருந்து எஸ் வந்திருக்கு, -3 பண்ணுறோம். ஓகே. அதே மாதிரி ஜேலேருந்து ஜிக்கு -3 பண்ணுறோமா? கரெக்டாக தான் பண்ணுறோம். அப்போ அவ்வளோதான். வேறு என்ன டவுட்டு? வேறு எந்த ஒரு செகண்ட் தாட்ஸுமே வரக்கூடாது. நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் நம்பணும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பிகாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம எதுக்கு மற்ற ஆப்ஷனை பற்றி வெரி பண்ணோம்? ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்லேருந்து டி வந்திருக்குப்பா, டிலேருந்து வி வந்திருக்கு, எக்ஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாமே +2 தான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ்லேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள். 26 நத்திங் பட் ஜெட்டு, எல்லாத்துலேயும் ஜெட்டு காமனாக இருக்குது, நோ ப்ராப்ளம். தென் எல்லேருந்து என் வந்திருக்கு, +2, பிக்கும் +2, ஆருக்கும் +2, ஆர்லேருந்து +2 பண்ணால் டி வரணும். ஸோ அப்படி டி வராமல் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒய்லேருந்து எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறோம்? மைனஸ் தான் பண்ணுறோம். 25லேருந்து 19 வந்திருக்கா? அப்போ 6 மைனஸ் பண்ணுறோமா? கண்டிப்பாக 19லேருந்து எம் வந்திருக்கு, 6 தான் மைனஸ் பண்ணுறோம். தென் 6 மைனஸ் பண்ணுறோம். ஜி வந்து நம்மளுக்கு 7. ஸோ 6 மைனஸ் பண்ண 1 வரும், நத்திங் பட் ஏ வரணும். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. ஓகே. ஸோ நவ் வி ஹாவ் டு மூவ் டு த விச் கொஸ்டின்பா? 14th கொஸ்டின். அனைத்து சிட்டுக்குருவிகளும் கிளிகள். அனைத்து சிட்டுக்குருவிகளும் கிளிகள் போட்டாச்சு. தென் அனைத்து கிளிகளும் மக்காவா? அனைத்து கிளிகளோ மக்காவோ. தென் சில சிட்டுக்குருவிகள் புறாக்கள். சில சிட்டுக்குருவிகள் புறாக்கள். ஓகே, அவ்வளோதான் போட்டாச்சுப்பா. இதுக்கு நேம் கொடுத்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஸ்பேரோ கொடுத்துருக்காங்களா? இது வந்து ஸ்பேரோப்பா. தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இது வந்து பேரட்டு. தென் இது வந்து மக்காவோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தென் சம் ஸ்பேரஸா டவ், அதுவும் போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு. கன்க்ளூஷன் பார்த்தலாம். சம் பேரட்ஸ் ஆர் மக்காவும் சொல்கிறாங்க. ஸோ சம் என்ன சொல்கிறது, பேரட்ஸ் வந்து மக்காவும் சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா மக்காவுக்குள்ள தான் பேரட்டே இருக்குது. ஸோ தட்ஸ் அ பாசிபிலிட்டிஸ், அது 100% சொல்லலாம். ஓகேங்களா? தென் சம் டவுஸ் ஆர் பேரட்னு சொல்கிறாங்க. இதுவும் கண்டிப்பாக சொல்லலாம். அப்போ எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. இப்போ நம்ம 15th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் என்னக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? வெரி சிம்பிள். ஸோ டேர்னுமே சரி சிங்குமே சரி ரெண்டுத்துலையுமே எண்ணு வந்து வந்திருக்கு. அப்போ ரெண்டுத்துலையும் எந்த நம்பர் காமனாக வந்திருக்குன்னு பாருங்கள். தட் இஸ் த ஆன்சர். ஸோ எனக்கு பார்க்கும்போதே தெரியுது 9 தான் காமனாக வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. ஓகேங்களா? ஸோ 16th கொஸ்டின் இப்போ நம்ம பார்த்துடலாம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 7235 614 என்ற எண்ணில் ஒவ்வொரு ஒற்றை இலக்கத்திலும் 1ஐ சேர்த்து ஆட் நம்பரில் +1 பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு இரட்டை இலக்கத்திலும் 2ஐ கழித்து ஈவன் நம்பரில் -2 பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? பின்வரும் இலக்கங்களில் எது இடதுபுறத்தில் இருந்து இரண்டாவதாக உள்ளது? ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த நம்பர் எழுதிப்போம். அதாவது 7235 614. ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணி நம்பர் எழுதணும்ல. ஆட் நம்பர்னா +1 பண்ணோம், அப்போ 8 மாறிடும். ஈவன் நம்பரில் -2 பண்ணோம், 0 மாறிடும். 3 வந்து ஆட் நம்பர், +1 பண்ணுங்க, 4 மாறிடும். அண்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு 5 வந்திருக்கு, ஆட் நம்பர், +1 பண்ணுங்க, 6 மாறிடும். 6 வந்து ஈவன் நம்பர், -2 பண்ணால் 4 மாறிடும். 1 வந்து ஆட் நம்பர், ஸோ +1 பண்ணும்போது நம்மளுக்கு 2 மாறிடும். அண்ட் 4 இஸ் ஈவன் நம்பர், -2 பண்ணால் 2 மாறிடும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு லெஃப்ட், இது வந்து லெஃப்ட் ஹேண்டு, திஸ் ரைட் ஹேண்டு. ஸோ இப்போ இடது புறத்தில் இருந்து இரண்டாவதாக என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. 0 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா. நவ் ஐ மூவ் டு த 17th கொஷின். ஸோ என்ன பண்ணுறாங்க பாருங்கள். 17லேருந்து 6 வந்திருக்கு. ஸோ -11 கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தாலே தெரியுது. 9லேருந்து -2 வந்திருக்கு. ஸோ -11 பண்ணுறாங்க. 6லேருந்து நம்ம 11 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், -5 வரணும். ஸோ அப்படி -5 வர மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் செகண்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்ச ஆன்சர் கிடச்சிரும். டீலேருந்து Q வந்திருக்கு. -3 தான் பண்ணுறோம். சூப்பர். அப்போ அதேமாதிரி ஆர்லேருந்து -3 பண்ணால் நம்மளுக்கு 15 வரும், நத்திங் பட் O. ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 17. ஓகேங்களா? இப்போ நம்ம 18th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். தீரஜ் ஸ்டார்ட் பாயிண்ட் ஒயில் இருந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒயிலேருந்து 0 ஸ்டார்ட் பண்ணார். கேட்க நோக்கி 22 கிலோமீட்டர் போகிறாரா? ஓகே. தென் அதுக்கப்புறம் வலதுபுறம் திரும்பி 33 போகிறாரா? ஓகேப்பா, வலதுபுறம் திரும்பி 33 வந்துட்டார். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். திருப்பி இடதுபுறம் திரும்பி 25 போகிறாரு, 25. தென் அதுக்கப்புறம் பின்னர் திருப்பி இடதுபுறம் திரும்பி 51 போகிறாரு. ஸோ இப்போ இது ஒன்று நம்மளுக்கு 33 தெரியும். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 18 போவாரா? ஸோ 18 போனால் நம்மளுக்கு 51 கரெக்டாக வந்துடுது.
தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபிடஸ் என்ன பண்ணுறாருன்ட்டு 51க்கு அப்புறம் திரும்பி இடதுபுறம் திரும்பி 47 போகிறாரு. ஸோ நம்மளுக்கு தெரியும் இது வரல 25ன்ட்டு அண்டு இது வரல 27. ஸோ இப்போ ஓவராலாக நம்மளுக்கு 47 வந்துடுது. கரெக்டாக? ஓகே. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பாருங்கள், இடதுபுறம் திரும்பி 23 போகிறாரு. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 18ன்ட்டு. அப்போ 18 + ஒரு 5 23. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது வந்து பாயிண்ட் ஒய், இது வந்து நம்மளுக்கு ஜெட்டுன்னு தெரியும். ஓகே. ஸோ அப்போ ஜெட்டுக்கு வந்து நம்ம ரீச் ஆகணும். இங்கே இருக்க ஜெட்டு, இது வந்து ஒய். ஓகேங்களா? ஸோ ஜெட்டுக்கு நம்ம வந்து ரீச் ஜெட்லேருந்து ஒய்க்கு நம்ம போனோம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம 5 கிலோமீட்டர் போகணும். அது இல்லாமல் நார்த்தை நோக்கி போகணும். ஓகேங்களா? அப்போ 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 19th கொஷின் பார்த்துடலாம். இதில் என்ன ஃபைட்டாக சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணுவோம். எஃப்லேருந்து ஹெச்சுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், +2 பண்ணலாம். அப்போ ஜிலேருந்து கியூ கொடுத்துருக்காங்க. ஜிலேருந்து கியூக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள், +10 பண்ணுறாங்களா? ஓகே, அந்த மாதிரியே வச்சுப்போம், +10 பண்ணுற மாதிரியே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அது எப்படி பண்ண முடியும், ஒரே மாதிரி லாஜிக் தானே பண்ணணும். ஆமாம், அப்போ இது தப்பு தான். ஓகேங்களா? சூப்பர். தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிலேருந்து ஹெச் வந்திருக்கு, +4 பண்ணுறாங்க. அது மாதிரி ஜிலேருந்து எஸ், இதுவும் வாய்ப்பு இல்லை, தப்பு தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ தேர்ட் ஆப்ஷன் வந்துடலாம். தேர்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், எஃப்லேருந்து ஹெச் வந்திருக்கு, +2. அதேமாரி ஜிலேருந்து ஐக்கு +2 கரெக்டாக தான் பண்ணுறாங்க, சூப்பர். தென் அதுக்கப்புறம் எம்லேருந்து என் வந்திருக்கு, +1. அதேமாதிரி விலேருந்து டபிள்யூக்கு +1 கரெக்டாக தான் பண்ணுறாங்க. யூலேருந்து விக்கு +1 கரெக்டாக பண்ணுறாங்க. ஓலேருந்து பிக்கும் +1 கரெக்டாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஓகேங்களா? இப்போ நம்ம 20th கொஷின் பார்த்துடலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், 14லேருந்து 7 வந்திருக்கு. கண்டிப்பாக டிவைட் பண்ணோம், இல்லை -2 பண்ணோம், சாரி -7 பண்ணோம். ஓகேங்களா? ஸோ -7 தான் பண்ணுறாங்க, பிகாஸ் 18லேருந்து 11 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 4 இருக்குது, 4லேருந்து -7 பண்ணால் நம்மளுக்கு -3 வரணும். ஸோ அப்படி -3 வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இதிலே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். நத்திங் டு வரி அபவுட் எனி அதர் திங்ஸ். ஓகேங்களா? சூப்பர். ஏ என்பவர் ஏ மணந்துள்ளார். அப்போனா ஏவும் ஈயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஆனால் யார் மேலே யார் ஃபீமேல்னு இது ஒன்றும் தெரியல. ஓகேங்களா? தென் இ என்பவர் ஆரின் சகோதரி. அப்போனா இ வந்து சகோதரி யாருக்கு, ஆருக்கு. ஓகே, அப்போனா ஏ வந்து புருஷன், இ வந்து மனைவி. ஓகேங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தெரிஞ்சிருச்சு. தென் ஆர் என்பவர் டிஐ மணந்துள்ளார். ஆர் என்பவர் டிஐ மணந்துள்ளார். ஓகே, டி என்பவர் ஜட்டின் ஒரே சகோதரர். ஓகே, அப்போனா டி சகோதரர்னா ஆர் வந்து மனைவியாக தான் இருக்க முடியும். யாருக்கு, ஜட்டுக்கு. டி தான் சகோதரரா. பி என்பவர் ஆர் ஒரே மகள். பி என்பவர் ஆரின் ஒரே மகள். யாரு, பி. ஒரே மகள் தானே, மகள். ஓகே, தென் ஏயின் பியின் தொடர்பு என்ன? அதாவது இது கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஹவு ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. நீங்களே பாருங்கள், மதரோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட். மதர் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் தான். நத்திங் டு வரி அபவுட் எனி அதர் திங். எத்தனை சின்னங்கள் ஒரு சிம்பிள், ஒன்றொன்றும் உடனடியாக ஒரு எண்ணால் முன்னோக்கி. ஓகேங்களா? அன்று ஒன்னால் முன்னோக்கி சென்று உடனடியாக ஒரு எண்ணை பின்தொடர்கின்றன. ஓகேங்களா? ஸோ ப்ரெசிடென்ட்னா அதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஆஃப்டர்னா அதுக்கு அப்புறம். ஸோ இவ்வளோதான் பேட்டர்னு. ஸோ நம்பர் சிம்பிள் நம்பர் செக் பண்ணிடலாமா? நம்பர் சிம்பிள் நம்பர் இங்கே ஒரு பேர் கிடச்சிருக்கு. தென் அதுக்கப்புறம் நம்பர் சிம்பிள் நம்பர் இங்கே ஒரு பேர், நம்பர் சிம்பிள் நம்பர். ஸோ எனக்கு தெரிஞ்ச 3 பேர் கிடச்சிருக்கு. வேறு எதனா வர சான்ஸ் இருக்கா? வேறு எதுவும் வரத்துக்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22. ஸோ 23 பார்த்துருவோமா இப்போ? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, 7648-135 என்ற எண்ணில் உள்ள ஒவ்வொரு ஒற்றை இலக்கத்திலையும் 1ஐ சேர்த்து ஆர் நம்பரில் +1 பண்ண சொல்கிறாங்க. அந்த ஒவ்வொரு இரட்டை இலக்கத்திலும் 2ஐ கழித்து, ஸோ ஈவன் நம்பருக்கு -2 பண்ண சொல்கிறாங்க. இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணில் இடதுபுறத்திலிருந்து இரண்டாவது மற்றும் வலதுபுறத்திலிருந்து இரண்டாவது இருக்கும் இலக்கத்துக்கு இடையே உள்ள வேறுபாடு. ஸோ ஈஸி தான்ப்பா. ஸோ ஃபஸ்ட் நம்பர் எழுதிப்போம், 7648-135. ஸோ நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னா, ஆட் நம்பர்லாம் +1. அப்போ 8 மாறிது. ஈவன் நம்பர்னா -2 4. ஸோ இதுவும் ஈவன் நம்பர் தான். ஸோ -2 பண்ணால் 2 மாறிடும். இதுவும் ஈவன் நம்பர் தான். ஸோ -2 பண்ணால் 6 மாறிடும். 1 தான் ஆட் நம்பர். ஸோ +2 +1 பண்ணால் 2 மாறிடும். 3 ஆட் நம்பர் தான், +1 பண்ணால் 4. தென் அதுக்கப்புறம் 5 ஆட் நம்பர் தான், +1 பண்ணால் 6 மாறிடும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, நம்மளுக்கு புதிய எண்ணில் இடதுபுறத்தில் இருந்து இரண்டாவது 4 இருக்குது, வலதுபுறத்தில் இருந்து இரண்டாவது 4 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 0 தான் வரும்.
அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? 24th கொஸ்டின் பார்த்துருவோமா? இப்போ எத்தனை எண்கள் உள்ளன, ஒவ்வொன்றும் உடனடியாக ஒரு எண்ணால் முன்னோக்கி அண்டு உடனடியாக ஒரு எண்ணை பின்தொடர்கின்றன. அப்போ 3 நம்பர் ஒன்றா வரணும். ஓகேங்களா? ஸோ நம்பர் இது ஒரு பேரு, தென் அதுக்கப்புறம் 3, 5, 6 ஒரு பேரு, தென் 5, 6, 7 ஒரு பேரு, 3 பேர் இங்கேயே கிடச்சிருச்சு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் 9, 2, 7 ஒரு பேரு, 2, 7, 5 ஒரு பேரு, அதுக்கப்புறம் 7, 5, 9 ஒரு பேர், இங்கே ஒரு 3 பேர் கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக 6 பேர் எனக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 24. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் கொஷின் தான். இப்போ நம்ம 25th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே அந்த 3 பேருன்றது தப்பு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ மொத்தம் எனக்கு தெரிஞ்ச 6 பேர் இருக்காங்க. 6 வெவ்வேறு தளங்களில் வசிக்கின்றன. கட்டிடத்தின் கீழ்த்தளம் 1ம் கட்டிடத்தின் மேல் தளம் 6ம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே. ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா? 6 பில்டிங்ஸ் இருக்குது. சாரி 6 ஃப்ளோர் இருக்குது சேம் பில்டிங்ஸில். வேறு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இரட்டை எண் கொண்ட தளத்தில் வசிக்கிறார், ஆனால் 4 இல்லை. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இல்லைனா 6, இந்த 2 தளத்தில் தான் ஏதோ ஒரு தளத்தில் இருக்கார். இது நோட் பண்ணி வச்சுப்போம். தென் மற்றும் எஃப் வசிக்கும் தளங்களின் கூட்டுத்தொகை 9. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்பும் நம்ம அவங்க தளங்களோட நம்பரை வந்து கூட்டினா நம்மளுக்கு 9 வரணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 3, 6 இது ஒரு பாசிபிலிட்டிஸ் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் 7, 2 சொல்லலாம். ஆனால் இங்கே வெறும் நம்மளுக்கு 6 ஃப்ளோர் தான் இருக்குது. அப்போ 7 இங்கே போட சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த 3, 6 மட்டும் தான் பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இந்த 3, 6ன்னு போடும்போது அப்போ வந்து நம்மளுக்கு 6ல் தான் போட்டோம். பிகாஸ் வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஈயோட பொசிஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? அப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற 3 தான் இருக்குது. அந்த 3ல தான் எஃப் வரணும். ஸோ அப்போ 3ல வந்து எஃப் இதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? சூப்பர். இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் ஜஸ்ட் நீங்கள் ஸ்மால் திங்ஸ் யோசிச்சா மட்டும் போதும், ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். தென் சி மற்றும் ஏயின் இடையே 3 பேர் இருக்காங்க. ஆனால் அது எங்கே பொறுத்துன்னு தெரியல. ஜஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணி வைப்போம். நெக்ஸ்ட்டு பி மற்றும் ஏ வசிக்கும் தளங்களின் கூட்டுத்தொகை 3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா 1, 2 தானே இருக்க முடியும். அது வந்து எதுவானா இருக்கட்டும். ஓகேங்களா? 1, 2 ஏபின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பிக்கு மேல் எத்தனை பேர் வசிக்கிறார்கள் கேட்குறாங்க. அப்போனா அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு பியோட பொசிஷன் ஏயோட பொசிஷன் கன்ஃபார்மாக தெரியணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தல, சி மற்றும் ஏக்கிடையே 3 பேர் இருக்காங்கன்ட்டு. இப்போது செகண்ட் பிளேஸில் நான் அதாவது செகண்ட் பிளேஸில் நான் ஏ போட்டேன்னா எனக்கு வந்து 6th பிளேஸில் தான் நான் வந்து என்ன சொல்கிறது 6th பிளேஸில் தான் நான் வந்து சி போடுற மாதிரி வரும். அதனால் ஃபஸ்ட் பிளேஸில் தான் ஏ வருது கன்ஃபார்மு. எனக்கு வந்து இந்த 3 பேரை தாண்டி எனக்கு வந்து என்ன சொல்கிறது சி வந்து 5th பிளேஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு பியோட பொசிஷன் கன்ஃபார்ம். எப்படி நான் சொல்கிறேன்னா ஏக்கும் சிக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து 2, 3, 4. ஓகேங்களா? ஸோ அப்படி வரா மாதிரி பார்த்தீங்கன்னா சியோட பொசிஷன் 5th தான் போட்டாக்கணும். அப்போ பியோட பொசிஷன் செகண்ட் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது பிக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க அதான் கேள்வி. ஸோ 3, 4, 5, 6ன்ட்டு 4 பேர் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப நார்மலான கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ். 26th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 3, 7, 2, 4, 6, 8, 9, 5 என்ற எண்ணில் ஒவ்வொரு இரட்டை இலக்கத்திலும் +1 பண்ணுற ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திலும் 2 கழித்து. ஓகே, அவ்வளோதான். கொஸ்டின் என்ன? இவ்வாறு உருவாக்கும் புதிய எண்ணில் எத்தனை இலக்கங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தோன்றுகின்றன? சிம்பிள் தான். ஃபஸ்ட் நம்பர் எழுதிப்போமா. 3, 7, 2, 4, 6, 8, 9, 5. ஸோ நம்பர் எழுதியாச்சு. இப்போது வந்து 3 வந்து ஆட் நம்பரா 1ஆக மாறிடுது. தென் 7 ஆட் நம்பர் தான் 5ஆக மாறிடுது. 2 வந்து ஈவன் நம்பர். இப்போ இது 3, 5, 7, 9. தென் 1 வந்து ஆட் நம்பர் 7ஆக மாறிடும். இது 3ஆக மாறிடும். ஸோ இதில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 5 வந்து 2 டைம் வந்திருக்கு, 7 2 டைம் வந்திருக்கு, 3யும் 2 டைம் வந்திருக்கு. அப்புறம் 3 நம்பர் வந்து ரிப்பீட் ஆயிருக்கா. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 26. 27 போயிடுவோமா இப்போ? ஓகே. அன்சு, அப்புறமேட்டு கௌதக், ஸ்வாதி, வான்ஷ், நவ்யா, தீபக் மற்றும் ராணி ஆகியோர் ஒரு வட்ட மேசையை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். வட்ட மேசைன்னு சொல்லியாச்சு. எத்தனை பேர்? 2, 4, 6, 7 பேராப்பா. 7 பேர் சிட் பண்ணுற மாதிரி பொசிஷனை இப்போ நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? கௌத்துக்கு சுவாத்தியின் வலதுபுறத்தில் 2ஆக உள்ளார். சுவாதிக்கு வலதுபுறத்தில் 2ஆவதாக நம்மளுக்கு வந்து கௌதக் இருக்காரு, போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். வான்ஷு அன்ஷியின் இடதுபுறத்தில் உடனடியாக அமர்ந்துள்ளார். அன்ஷ் வந்து பார்த்தீங்கன்னா சுவாதியின் இடதுபுறத்தில் 2ஆவதாக உள்ளார்.
இடதுபுறத்தில் இருந்தால் தான் நமக்கு அன்ஷு இருக்காரு. தென் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தல வான்ச் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷின் இடதுபுறத்தில் உடனடியாக இடத்தில் உள்ள இடதுபுறத்தில் உடனடியாக இடத்தில் உள்ளார். இங்கே வான்ச் அப்போ ஓகே, இந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நவ்யாவா ராணியின் வலதுபுறத்தில் 3வது இடத்துல உள்ளார். தீபக்கின் இடதுபுறத்தில் இருந்து 3வது இடத்தில் யார் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ராணியின் வலதுபுறத்தில் இருந்து 3வது. ஃபார் எக்ஸாம்பிள் ராணி இங்கே போட்டால் 3வது ரைட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி கே இருக்காரு, அப்போ ராணி இங்கே போட முடியாது. வேற ராணி இப்போ இங்கே போட்டால் நம்மளுக்கு வி இருக்கிறத அங்கே வருவார், அப்போ அங்கேயும் போட முடியாது. அப்போ ராணி இங்கே தான் போட முடியும். ராணி இங்கே போட்டால் தான் அப்போ நவ்யா வந்து நம்மளுக்கு இங்கே வருவார். ரிமைனிங் இருக்குது தீபக்கு இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்னென்னா, தீபக்கின் இடதுபுறத்தில் 3வது இருக்கிறது யாருன்னு கேட்குறாங்க. அன்ஷு தான் இருக்குது. கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 28th கொஸ்டின். ஜஸ்ட் ஆறுக்கான கோட் கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே 6 இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயுமே எந்த நம்பர் காமனாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். 2 தான் காமனாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நம்ம 29th கொஸ்டின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். வாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏலேருந்து வடக்கு நோக்கி 14 கிலோமீட்டர் போகிறாரா. இது ஏன்னு வச்சுப்போம், 14 கிலோமீட்ரு இப்போ இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பின்னர் வலதுபுறம் திரும்பி 9 கிலோமீட்டர் போகிறாரு. வலதுபுறம் திரும்பினா 9 கிலோமீட்ரு இங்கே இருப்பாரா இப்போ. ஓகே. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா பாருங்க ஃபைட்டர்ஸ். திருப்பி வலதுபுறம் திரும்புறாரு, 7 கிலோமீட்டர் போகிறாரு. இப்போ வலதுபுறம் திரும்புகிறாரா. அப்போ இதில் பாதி வந்து 7 கிலோமீட்டர் இங்கே இருப்பாரா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பின்னர் திருப்பியும் வந்து இடதுபுறம் திரும்புறாரு, 3 போகிறாரு இப்போ. ஸோ இப்போ இடதுபுறம் திரும்புறாரு ஃபைட்டர்ஸ். இடதுபுறம் திரும்பினா 3 கிலோமீட்டர் இப்போ இங்கே இருப்பாரா. ஓகே. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், திருப்பி வலதுபுறம் திரும்பி 11 கிலோமீட்டர் போகிறாரு. இப்போது இங்கேருந்து ரைட் எடுக்கிறாரு. ஸோ ரைட் எடுத்து 11. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ் ஆல்ரெடி 7 இருக்குது. திருப்பியும் ஒரு 7 கிலோமீட்டர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து நம்மளுக்கு 4 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே இருப்பார். பின்னர் அவர் என்ன பண்ணார்னா வலதுபுறம் திரும்பி 15 போகிறாரு. ஸோ நம்மளுக்கு தெரியும் இதுவெல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்கிறது 3 கிலோமீட்டர்னு தெரியும். கரெக்டாக? அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு இதுவெல்லாம் ஒரு 9, 3 9 12 ஆகிடுச்சு. திருப்பியும் ஒரு 3 15 இப்போ இங்கே இருக்கார். தென் கடைசியாக வலதுபுறம் திரும்புகிறாரு. வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டரா. ஓகே. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 கிலோமீட்ரு. அண்ட் அவர் எங்கே நோக்கி போனோம், ஈஸ்ட் நோக்கி போனோம். ஓகேங்களா? ஸோ அப்போ கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் தான் கண்டிப்பாக கரெக்டாக இருக்க முடியும். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 29. யா, சூப்பர். லாஸ்ட் கொஸ்டின் வந்துடலாம்ப்பா. டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும். என்லேருந்து R வந்திருக்கு, +4 பண்ணுறோமா. அதேமாதிரி ஈலேருந்து C வந்திருக்கு, மைனஸ் பண்ணுறோம். ஓகே. சிலேருந்து ஏக்கு மைனஸ் தான், ஐலேருந்து ஜிக்கும் மைனஸ் தான், அதாவது -2 பண்ணுறோம். கரெக்டாக? -2 அப்போ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் 1 தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வேறு எந்த டவுட்டுமே தேவையில்லை. ஸோ ஃபைனல்ஸ் 30 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிட்டேன். நீங்கள் 30க்கு 30 எடுத்துருக்கீங்களா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு எதனா வேறு ஆன்சர் எதனா மாற்றிருக்கு இல்லை டவுட்டாக இருக்குன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.